அந்த சேலரி தான் மெயினாக ஒரு பெரிய கனவாக இருக்குது. அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து நம்ம பையன் பைலட் ஆகிட மாட்டானா, நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட மாட்டானா, நிறைய சம்பாதிக்க மாட்டானா அப்படிங்கிற அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் எந்த மாதிரி கோர்சஸ் வந்து கரெக்டாக ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எங்கே போனால் என்ன கோர்சஸ் இருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபார்மேஷன் வந்து இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து 12th வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ். அதுவும் வந்து ஹேவ் டு கெட் குட் மார்க்ஸ் 80+ A+ கிரேட் அந்த மாதிரிலாம் கிடையாது. பாஸ் ஆகிருந்தால் இட்ஸ் ஃபைன். ஓகே. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இல்லை, நான் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன்னா NAOSன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஓகே. அதில் வந்து ஓப்பன் ஸ்கூலிங் எக்ஸாம் எழுதுவாங்க அண்ட் தென் தே பிகம் எலிஜிபிள் ஃபார் ஆஸ் அ பைலட். ஓகே. இப்போ பைலட்டுக்கு வந்து இப்போ இனிஷியல் ஸ்டார்டிங் வேணும்னா ஆஸ் ஐ செட் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் 12 அண்ட் தென் யுவர் மெடிக்கல்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 5 எக்ஸாம்ஸ் இருக்குது இந்தியாவில் கொடுக்கணும். DGCA எக்ஸாம்ஸ், DGCA பைலட் எக்ஸாம்ஸ். DGCA டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். DGCA. ஓகே. இவங்க தான் வந்து ஃபுல் ஆல் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டை தே ஒன்லி ஹேண்டில் திங்ஸ். ஓகே. ஸோ இவங்க வந்து 5 எக்ஸாம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ 5 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் 200 hours ஆஃப் ஃப்ளைட் ட்ரைனிங். 200 hours ஆஃப் ஃப்ளைட் ட்ரைனிங், பேசிக் ஃப்ளைட் பைலட் ஃப்ளைட் ட்ரைனிங். ஸோ இந்த 3 இது இருந்தோட நம்ம போய் we have to put an application DGCA that I have did all this and they will issue a CPL license form. அந்த லைசன்ஸ் வச்சு I will apply for ஏர்லைன் ஜாப்ஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு அடுத்து இன்ஸ்ட்ரக்டர் ஜாப். ஸோ அந்த மாதிரி தான் தட்ஸ் தி இனிஷியல் ஸ்டெப். ஓகே.